வணக்கம். நான் அக்குபஞ்சர் வைத்திய தினேஷ். இன்றைக்கி நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், இந்த அக்குபஞ்சர் மருத்துவம் என்றால் என்ன? ஏனென்று சொன்னால், மக்களுக்கு இந்த அக்குபஞ்சர் மருத்துவம் என்று சொன்னால் என்ன என்று ஒரு சரியான புரிதல் இல்லாமல் இருக்கணும். இந்த மருத்துவமானது வர்ம மருத்துவத்தின் ஒரு உயர்ந்த படிநிலையாகும். அதாவது இதை நாங்கள் ஊசி வர்மம் என்று சொல்லுவோம். இந்த வர்ம சிகிச்சையானது உலகத்திலேயே முதல் உருவான இடம் இலங்கை என்று தான் கருதப்படுது. ஏனென்று சொன்னால், இலங்கையில் தான் இந்த கல்லாலான ஊசிகள் கற்காலத்திலேயே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 30,000 37,000 வருஷம் வரைக்கும் பழமையான கல் ஊசிகள் எல்லாம் இலங்கையில் கண்டெடுக்கப்பட்டிருக்கு. முக்கியமாக ப்ரொஃபஸர் சர் டாக்டர் அண்டன் ஜெயசூர்யா அவர்களோட ஆராய்ச்சிகளில் கித்துல்கலையில் இருக்கிற பெலிலெனா என்ற ஒரு குகையில் இருந்து கண்டெடுக்கப்பட்ட கல் ஊசிகள் 37,000 வருஷம் பழமையானது என்று கணிப்பிட்டிருக்கிறோம். ஏனென்று சொன்னால், அந்த இடத்துல இருந்து எடுத்த எலும்புகள் என்ற கார்பன் டேட்டிங் செய்ததில் அந்த இடத்த வாழ்ந்த மக்கள் 37,000 வருஷத்துக்கு முதல் அந்த இடத்துல வாழ்ந்ததை கணிப்பிட்டிருக்கிறோம். இது ஒரு தடவையில் கிட்டத்தட்ட 15 தடவை கார்பன் டேட்டிங் செய்ததாக ஒரு ஆஸ்திரேலியாவில் நடந்த ஒரு மாநாடு ஒன்றில் சொல்லியிருக்கு. அது சம்பந்தமான விவரங்கள் கூகுள்லேயும் இருக்குது. தேடி பார்த்தா வாசிக்கலாம். இதை நான் சொன்ன 37,000 வருஷத்துக்கு முதலே இங்கே வர்ம சிகிச்சை இலங்கையில் உருவானது என்றால் சில பேர் கக்கடம் விட்டு சிரிப்பினோம். அது எப்படி கற்காலத்தில் எவ்வளோ காலத்துக்கு முதல்ல இப்படி உருவானது? ஏன்னா இலங்கையில் தான் அதுக்குரிய சான்று இருக்குது. சீன மருத்துவம் என்று சொல்லுவினோம் அக்குபஞ்சரை. அதை வளர்த்தெடுத்தது சீனர்கள் தான், ஆனால் உருவானது இலங்கை. என்று சொன்னால், சீனாவில் அதன் வரலாறு 8,000 ஆண்டுகளுக்கு மேலே இல்லை. அதுக்குரிய ஆதாரம் இல்லை. இலங்கையில் இருக்குது. அங்கே கொழும்பு மியூசியத்திலேயே அந்த கல் ஊசிகள் எல்லாம் இருக்குது. அப்போ அந்த கூறுகளை பார்க்குற நேரம் அது அந்த அக்குப்ரெஷர் செய்கிறதுக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த கல்லுகளை உடைச்சி கூறாக்கி பயன்படுத்தியிருக்கோம். ஸோ இந்த மாதிரியான நிறைய ஊசிகள் கொழும்பு மியூசியத்தில் நான் நேரடியாகவே போய் பார்த்தேன்னா, படங்களும் எடுத்து கொண்டு வந்தான். ஏராளமான அந்த கல் ஊசிகள் அங்கே இருக்குது. இப்போ இது இலங்கையில் கற்காலத்திலேயே, அதாவது 2ஆம் கற்காலத்திலிருந்து இந்த மருத்துவம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. அதுவும் இலங்கை உண்மையாக ஒரு நாகரிகத்தின் தொட்டில். இது வெளி உலகத்துக்கு இன்னும் தெரியாது. உண்மையாக சொல்லப்போனால், இலங்கையிலேருந்து போன மக்கள்லாம் எகிப்தில் பிரமிட் கட்டி வாழ்ந்தவர்கள். மிகப்பெரும் ஒரு நாகரிகத்தை உருவாக்கின மக்களே இலங்கையிலேருந்து போன மக்கள் தான். ஏனென்றால் ராமருக்கும் ராவணனுக்கும் இடையில் ஒரு யுத்தம் நடந்ததுன்னு சொல்லிடலாம். அந்த யுத்தத்தில் தோற்று போனவர்கள்லாம் நாட்டிலேருந்து தப்பி ஓடி இருப்பினோம். ஆகவே யுத்தத்தில் தோற்றது ராவணன் இல்லை, ராமர் தான். ஏன்னா அதுக்குரிய ஆதாரங்கள் இப்போ வெளியிடப்பட்டு கொண்டிருக்கு. கதையை யாரும் எழுதலாம், என்ன தோற்றவர்களையும் பண்ற மாதிரி கதையை எழுதலாம். ஆனால் அந்த வரலாறுகளை பார்த்தா எங்களுக்கு அதை புரிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும். அனுமாரேன் மாருஸ்தானியாவுக்கு போய் குடியேறினவர், வாலின்ற மக்களேன் அந்த மாலி என்று இப்போ சொல்ல போகிற நாட்டில் போய் குடியேறினவர்கள் என்று பார்த்தா இங்கே இருக்க பயம். இப்போ கூட யுத்தத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் தப்பி நிறைய பேர் வெளிநாடுகளில் போய் இருக்கணும் என்று சொன்னால் இலங்கையில் இருக்க பயம். அது மாதிரி அந்த காலத்திலேயும் நடந்த ஒரு யுத்தத்தில் இங்கேருந்து மக்கள் நிறைய பேர் தப்பி ஓடி போயிருக்கு. தப்பி ஓடி சொல்லப்போனால் ஒரு பாலைவனம், சுட்டரிக்கிற வெயில் பாலைவனத்தில் போய் அந்த மக்கள் குடியேற வேண்டிய அவசியம் என்ன? எவ்வளவோ செழிப்பான குளிர்மையான காடுகள், ஏராளமான பிரதேசங்கள் அப்படி இருக்கிற நேரம் இந்த பாலைவன மணலில் போய் குடியேறு. அவ்வளோ பயம். ராவணன் விமானம் கூட வைத்திருந்திருக்கார். அப்போ தேடி கண்டுபிடிச்சிடலாம் என்று அவர் பயந்திருப்பினோம். அந்த எகிப்திய பிரமிட்டில் அக்குபஞ்சர் சம்மந்தமான செதுக்கல்கள் இருக்குது. அக்குபஞ்சர் ஊசி, அந்த கப்பிங் தெரபின்னு சொல்கிறது, மொக்ஸா தெரபி, இது மாதிரியான செதுக்கல்கள் இருக்குன்னு சொல்லினோம். நான் நேரடியாக பார்க்கல, கேள்விப்பட்டதான். பார்க்குறதுக்கு சந்தர்ப்பம் இருந்தால் நான் படம் எடுத்து கொண்டு வருவேன். அடுத்தது இலங்கை ஒரு நாகரிகத்தின் தொட்டில்னு சொன்னால், இங்கே இருந்தால் நிறைய கலைகள் இந்தியாவுக்கே போயிருக்கு. இப்போ இந்தியாவில் இருக்கிறார்கள், இந்தியாவிலேருந்து இலங்கைக்கு வந்தான்னு சொல்லி கொண்டிருக்கிறோம். ஆனால் நிறைய மருத்துவம், கலைகள், நுட்பங்கள், தொழில்நுட்பங்கள் எல்லாம் இலங்கையில் முருகன் காலத்திலிருந்தே போயிருக்கு. முருகனே ஒரு மாபெரும் விஞ்ஞானி. இந்தியாவில் முருகன் வடக்குலேருந்து வந்ததா தெற்குலேருந்து வந்தாண்டெல்லாம் பெரிய சண்டாடம் தோன்றும். ஆனால் முருகன் இலங்கையில் இருந்திருக்கார். கதிராமம் பிரதேசத்தில் குடியேறி இருக்கார். குமரி கண்ட மழைவின் போது கதிராமத்துக்கு குடியேறி இருக்கார். அவருடைய கண்டுபிடிப்புகள் நிறையவற்றை நாங்கள் இப்பயும் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம்.
ஆனால் அதை கண்டுபிடிச்சது முருகன் தான் தெரியும். வேல்முருகன் எங்களோட நகர் கோயில் இருக்கார்ல, வேல்முருகன் அவரால் இந்த இதுகள் எல்லாம் நிறைய விஞ்ஞான ஆராய்ச்சிகள் செய்து நிறைய கண்டுபிடிப்புகள் செய்திருக்கார். அதெல்லாம் இருட்டடிப்பு செய்யப்பட்டிருக்கு, மறைக்கப்பட்டிருக்கு. அதை பற்றி நான் விளக்கமாக அப்புறம் ஒருக்கா சொல்கிறேன். இப்போ நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இந்த வர்ம சிகிச்சை ஆரம்பித்தது இலங்கையில் தான். இலங்கையில் கற்காலத்திலேருந்தே இருக்குது. அந்த பெலிலனா குகையில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அவர்கள் அந்த வர்ம சிகிச்சையை செய்ததற்குரிய ஆதாரங்கள் கிடைச்சிருக்கு. இன்னும் வேறு சில குகைகளிலிருந்தும் ஆதாரங்கள் எடுத்திருக்கிறோம். இப்படி உருவான இந்த மருத்துவம் பிற்காலத்தில் ஊசிகளுக்கு பதிலாக அந்த காலத்தில் மரங்களோட முள்ளுகள், மீன் முள், மற்றது எலும்பு சிராய்கள், மூங்கில் சிராய்கள் இதுகளெல்லாம் பயன்படுத்தி அந்த மருத்துவத்தை சேகரிக்கிறோம். ஆனால் இதுகள் வந்து உள்ளுக்குள்ள உடம்புக்குள்ளே போகிற நேரத்தில் சில நேரம் உடைஞ்சு போயிடக்கூடும். அதால் பெரும் பாதிப்பு ஏற்படும். உள்ளுக்க போய் உடைஞ்சிட்டேன்னு சொன்னால் அதை வெளியில் எடுக்கிறது சிரமமாக போயிடும். அதால் பிற்காலத்தில் ஊசிகள் பயன்படுத்த வழிகிட்டு இருக்கிறோம். தங்கத்தாலான ஊசிகள், இரும்பாலான ஊசிகள். அதால் நாங்கள் அக்குபஞ்ச மருத்துவத்தை பொன்னூசி, திறகுகோல் என்று தமிழில் சொல்லுவோம். தங்கத்தாலான ஊசிகள் செய்து பயன்படுத்தியிருக்கணும். தற்சமயம் நாங்கள் பயன்படுத்துகிற ஊசிகள் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்னு சொல்லுவோம். கரையில் ஒரு கலை செய்யப்பட்ட ஊசிகள், இல்லை கரல் பிடிக்காது. இப்போ நாங்கள் ஒரு தடவை பயன்படுத்துகிற மாதிரி ஊசிகளும் இருக்குது, யூஸ் அண்ட் த்ரோ ஊசிகளும் இருக்குது. இப்போ அதுக்குரிய கைப்பிடிகள் வந்து நாங்கள் ஊசியை பிடிக்கிற இடங்கள் வந்து காப்பர், மற்றது பிளாஸ்டிக்கில், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் எல்லாம் வருது. தங்கத்திலான ஊசிகளும் இப்பொழுதும் இருக்குது. அப்போ இந்த மாதிரி ஊசிகளை பயன்படுத்தி நாங்கள் இந்த சிகிச்சைகளை செய்கிறோம்.